நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தாவேகா வேட்பாளர்களை வேட்புமனு அப்போ வெளியேற்றுறது, ஸ்க்ரூட்டனியில் வந்து பிரச்சனை பண்ணுறது என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. பட்டு எடப்பாடி தொகுதியில் அதில் வேட்பாளரை காணாங்க, தூக்கி போட்டானுங்கன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. நிறைய இடங்களில் விஜய்க்கு இன்னமும் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தடைகளும் இருக்குது. ஒரு சில இடங்களுக்கு விஜய் போகவும் முடியாது. இதே லெவலில் தான் விஜய் போயிட்டு இருக்காரு. என்ன நடக்குது எலெக்ஷன் கமிஷன்லன்னு நமக்கே புரியல. ஏன்னா நேற்று டிஜிபி சந்தீப் ராத்தோர், முதலமைச்சரோட முதன்மை செயலாளர் உமாநாத் அவர்கள் நேரடியாக இதில் தலையிடுறாரு. தேர்தல் நேரத்தில் அவர் எப்படி தலையிடலாம், நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பெட்டிஷன். விஜயோட மனு இப்போ சென்னையில் வந்து அனுமதி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வாபஸ் வாங்குறாங்க. 4 மணி நேரம் பர்மிஷன் 1 மணி நேரமாக குறைக்கிறாங்க. அப்போ தேர்தல் நேரத்தில் காவல்துறையும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்ற கேள்வி எழுது. தமிழகம் முழுவதும் தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் வந்து எல்லா இடங்களையும் பிரச்சாரம் வந்து திமுக அதிமுக ஈக்குவலாக ஒரு பிரச்சார வியூகமாக அமைச்சு நடந்துட்டு இருக்கு சார். ஓவராலாகவே எல்லா இடங்களையுமே. ஆனால் எல்லா தொகுதியிலுமே தாவேகா மட்டுமே காணல் பண்ணி தான் அடிச்சுட்டு இருக்காங்க. எல்லா தொகுதியுடைய வேட்பாளரும் பிரச்சனைக்குள்ளாகி எல்லாருக்கும் பயம் இருக்குங்க. ஜெயிக்க வாய்ப்புள்ள திமுக அண்ணா திமுக அவங்க 2 பேர் தான் ஜெயிக்க வாய்ப்புள்ளவங்க. 2 பேரும் பயத்தில் உறைஞ்சு போயிருக்காங்க. எஸ்பெஷலி திமுக விஜய் கண்டு அஞ்சு நடுங்குகிறது. இந்த நாள் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பாக செயல்பட்டிருந்தவங்களை கூப்பிட்டு சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. உதயசூரன் சிம்பல். இது என்ன மதச்சார்பின்மை? இந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர் கதை அளந்துட்டு இருக்கீங்க. நேற்றுக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த ஒருவர், அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட போஷிக்கப்பட்ட ஒரு நபர் நடத்தக்கூடிய ஒரு கட்சியை உங்க கூட்டணியில சேர்த்து நீங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கிறீங்க. இஸ்லாமிய அமைப்புகள் போய் அவங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது என்னங்க நியாயம்? எந்த விதத்துல நீங்க அதுக்கு பிறகு ஒன்றும் மாறலையே, திருந்தலையே? தனித்துவத்தை என்னைக்கோ இழந்துருச்சுங்க திமுக. இந்த பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு வெளி வேஷம் என்பதற்கு 1000 உதாரணங்கள் உண்டு. அதில் சமீபத்திய உதாரணம் இது. எடப்பாடியாவது வெளிப்படையாக போய் சேர்ந்துக்கிட்டாரு. அதில் ஒரு நேர்மை இருக்குது. நேரடியாக பிஜேபியை ஆற தழுவினான். பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு என்ன மாதிரியான மோசடி வேலை நடந்துக்கிட்டு, ஒரு பக்கம் முருகன் மாநாடு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அமைப்புகளை உள்ள சேர்த்துக்கிறது. என்னது இது? வீரமணி அவர்கள் 35 திமுக தொகுதியில் திமுக வேட்பாளர்கள் வயதில் நெருப்பை கட்டிக்கிட்டு வராதன்றாங்க. பெரியார் படத்தில் போய் இவர் போய் எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு கேட்டால் ஓட்டு வருமா? பிரச்சாரத்துக்கு போறாரு. வேணாம் வராதிங்கன்றாரு. சனாதன தர்மத்தை பற்றி இப்போ பேச வேண்டியதான். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியலாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 234 தொகுதிகளும் தாவேகா போட்டி அப்படிங்கிறது மாதிரி 233 தொகுதி அப்படிங்கிற நிலமையில் நின்றுச்சு. நிறைய இடங்களில் தாவேகா சார்ந்தவர்களுக்கு ஒரு நீண்ட இழுப்பறிக்கு அப்புறம் ஈவினிங் மேலே தான் அசப்ட் பண்ணியிருக்காங்க வேட்புமனு. எல்லா வகையிலையும் தாவேக்கா ஒரு பிரச்சனைக்குள்ளாகிட்டு இருக்கு சார். ஆமாம், இன்னைக்கு கூட தினமலரில் கூட போட்டிருந்தாங்க. அதாவது அதிமுக திமுக 2 பேரும் ஒன்று சேர்ந்து தாவேகா வேட்பாளர்களை வேட்புமனு அப்போ வெளியேற்றுறது, ஸ்க்ரூட்டனியில் வந்து பிரச்சனை பண்ணுறது என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. பட் பை அண்ட் லார்ஜ் கரெக்டாக தான் நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் நாமினேஷன் அக்செப்ட் ஆயிருக்கு. ஒரே ஒரு இடம் மட்டும் அதில் வேட்பாளரை காணாங்க, எடப்பாடி தொகுதியில். அதனால் தூக்கி போட்டானுங்கன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. மற்றபடி 233 தொகுதியிலும் வேட்புமனுக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் கேம்பெயின் தான். மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். நிறைய இடங்களில் விஜய்க்கு இன்னமும் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தடைகளும் இருக்குது. ஒரு சில இடங்களுக்கு விஜய் போகவும் முடியாது. இதே லெவலில் தான் விஜய் போயிட்டு இருக்காரு. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு திருநெல்வேலியில் விஜயனுடைய பிரச்சாரம். ஆமாம், இன்றைக்கி ஏதோ அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்னையில் வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது வந்து என்ன நடக்குது எலெக்ஷன் கமிஷன்லன்னு நமக்கே புரியல. ஏன்னா நேற்று டிஜிபி சந்தீப் ராத்தோர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினதாக ஹிந்துவில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஹிந்து பேப்பர் உட்பட எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்குது. அதிகாரிகள் தங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் இமிடியட் சுப்பீரியர் சொல்கிறது தான் கேட்டு நடக்கணும். சம்மந்தமே இல்லாமல் வேறு எங்கேருந்தோ வரக்கூடிய எந்த ஆர்டர்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி யாராவது உத்தரவு போட்டாங்கன்னா என்கிட்ட இமிடியேட்டாக சொல்லுங்கள், எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. ஆகவே இந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது வந்து இப்போ இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பிஐஎல் வந்திருக்கு. அது விசாரணைக்கு ஏற்றுக்காமல் சில மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லி ஜட்ஜி அனுப்பியிருக்கார். முதலமைச்சரோட முதன்மை செயலாளர் உமாநாத் அவர்கள் நேரடியாக இதில் தலையிடுறாரு. தேர்தல் நேரத்தில் அவர் எப்படி தலையிடலாம், நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பெட்டிஷன். ஆனால் அதில் உமாநாத்தை வந்து பிரதி மனுதாரராக ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்கல. இந்த மாதிரி பெட்டிஷன் எப்படி அலோவ் பண்ண முடியும்? நீங்கள் மாடிஃபை பண்ணி கொண்டு வாங்கன்னு கேஸை மறுநாளைக்கு நீதிமன்றம் ஒத்து வச்சிருக்கு, சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வந்து டிஜிபியோட அந்த சர்க்குலர் இதெல்லாம் பார்க்கும்பொழுது சில சிக்கல்கள் மாநில அரசு நிர்வாகத்தில் இருப்பது தெளிவாகவே தெரிகிறது. ஆகவே
இப்போ விஜயோட மனு இப்போ சென்னையில் வந்து அனுமதி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வாபஸ் வாங்குறாங்க. 4 மணி நேரம் பர்மிஷனை 1 மணி நேரமாக குறைக்கிறாங்க. அப்போ தேர்தல் நேரத்தில் காவல்துறையும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்ற கேள்வி எழுது. தேர்தல் கமிஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி வருது. ஏன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு, நடைமுறையில் இல்லாத அளவுக்கு ஒரு உத்தரவை டிஜிபி பிறப்பிக்கிறார். உங்கள் நேரடி அதிகாரி, இமிடியட் சுப்பீரியர் சொன்னால் தான் நீங்கள் கேட்கணும். சம்மந்தமே இல்லாமல், உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு யாராவது உயர் அதிகாரி, அவர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் உங்களுடைய நேரடி அதிகாரியாக இல்லைன்னா நீங்கள் அவர் சொல்கிறத கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாராவது உத்தரவு பிறப்பிச்சா என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். அப்போ இது ஒரு முக்கிய சிக்கலாக இப்போ உருவெடுத்துட்டு இருக்குது. ஸோ தேர்தல் கமிஷன் இன்னும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் பரவலான எதிர்பார்ப்பு. விஜய்க்கு காலையிலிருந்தே திருநெல்வேலியில் சரியான க்ரௌடு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு கூட்டம் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில் மட்டும் விஜய்க்கு அனுமதி கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற பகுதியில் பெரிய அளவில் விஜய்க்கு ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லை சார். சென்னை மட்டும்தான் நெருக்கடியை கொடுத்துட்ருக்கு. அதுதான் நேற்று டிஜிபி சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படியெல்லாம் வந்து யார் ஒருவரையும் அடைக்கிட முடியாது. ஒரு பந்து அடிக்க மேலே எழும்பும். அதுவும் தேர்தல் நேரத்தில் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும், லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து உண்மையிலேயே வந்து துரதிருஷ்டவசமானது. அது ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. தமிழகம் முழுவதும் தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் வந்து எல்லா இடங்களையும் பிரச்சாரம் வந்துட்டு திமுக அதிமுகவுக்கு ஈக்குவலாக ஒரு பிரச்சார வியூகமாக அமைச்சு நடந்துட்டு இருக்கு சார். ஓவராலாகவே எல்லா இடங்கள்லையுமே. ஆனால் எல்லா தொகுதியிலுமே தாவேகா மட்டுமே காணவர் பண்ணி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா தொகுதியுடைய வேட்பாளரும் பிரச்சனைக்குள்ளாகி எல்லாருக்கும் பயம் இருக்குங்க. ஜெயிக்க வாய்ப்புள்ள திமுக, அண்ணா திமுக, அவங்க 2 பேர் தான் ஜெயிக்க வாய்ப்புள்ளவங்க. 2 பேரும் பயத்தில் உறைஞ்சு போயிருக்காங்க. எஸ்பெஷலி திமுக விஜய் கண்டு அஞ்சு நடுங்குகிறது. அவருடைய வேட்பாளர்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ தெருவில் போகிறீங்க, 10 பேரை பார்த்தீங்கன்னா 7 பேர் தாவேக்காக தான் ஓட்டு போடுவான்றான். இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறவங்களுக்கு வந்து அரசியல் தெரியலன்னு அர்த்தம். 3% ஓட்டு வரும், 5% ஓட்டு வரலாம், தாங்களே அவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அறிவு நேர்மை இல்லாதவர்கள். ஆகவே விஜய் விவகாரம் திமுகவை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குன்றது உண்மை. இல்லாட்டி வந்து எதுக்கு 23 கட்சியை கூட்டணி சேர்த்து ஸ்டாலின் வந்து பெரிய கூட்டணி அமைக்கிறாரு? ஊரில் இருக்க எல்லா ஜாதி கட்சியும் ஏன் சேர்த்துக்கிறாரு? முந்தா நாள் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பாக செயல்பட்டிருந்தவங்களை கூப்பிட்டு சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க உதயசூரியன் சிம்பலில். பக்கா ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு உதயசூரியன் நிற்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. இது என்ன மதச்சார்பின்மை? இதெல்லாம் பயத்தில் தானே வருது, ஜாதி ஓட்டை வாங்கிறதுக்கு. ஆகவே இவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பதும் எந்த அளவு போலித்தனமானதுன்னு தெரியுது. இது போட்டி கடுமையாகி கொண்டிருக்கிறது. 4 முனை போட்டியில் திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று நான் இன்னமும் நம்புகிறேன். பட் ஸ்டில் அந்த போட்டி வந்து கடுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது, களம் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த அரசு சார்ந்தவர்கள், அந்த கூட்டணியில் இருந்தவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுனால இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து போய் வேட்பாளர் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறங்கல. அப்போ உங்க பிஜேபி எதிர்ப்பு என்பது எவ்வளவு போலித்தனமானது. இஸ்லாமிய அமைப்புகள் உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாலேயே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நபர் ஒரு சாதி அமைப்பை வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த அமைப்பு. அந்த சாதி வாக்குகள் தான் அவருக்கு, அந்த ஜாதி வாக்குகள் தான் கிடைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் மொழியை பேசுபவர். வெறும் ஜாதி சங்கமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஆர்எஸ்எஸ் லாங்குவேஜை பேசுகிறவர். சரி, ஆர்எஸ்எஸ் சரி தப்புன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே கூட இப்போ நீங்கள் போகாதீங்க, அதை கூட ஒதுக்கி வைங்க. உங்கள் பார்வையில் ஆர்எஸ்எஸ் வந்து முதன்மையான எதிரி. இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், இந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற வழக்கமான தேர்தல் இல்லைன்னா நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர், என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கும் போருன்னு பெரிய பெரிய வார்த்தையில் பேசி கதை அளந்துட்டு இருக்கீங்களே. நேற்றுக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த ஒருவர், அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட போஷிக்கப்பட்ட ஒரு நபர் நடத்தக்கூடிய ஒரு கட்சியை உங்கள் கூட்டணியில் சேர்த்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கிறீங்க. சொன்ன மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் போய் அவங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது என்னங்க நியாயம்? எந்த விதத்தில்? நீங்கள் அதுக்கு பிறகு ஒன்றும் மாறலையே, திருந்தலையே. கம்யூனிஸ்டுகளும் சொல்கிறாங்க அவங்களுடைய தனித்துவத்தை இழந்துடாதீங்க அப்படின்னு. தனித்துவத்தை இழந்துடாதீங்கிறாங்க இடதுசாரிகள். யாருக்கிட்ட? முதலமைச்சரை சொல்கிறாங்க. தனித்துவத்தை என்னைக்கோ இழந்துருச்சுங்க திமுக. இந்த பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு வெளி வேஷம் என்பதற்கு 1000 உதாரணங்கள் உண்டு. அதில் சமீபத்திய உதாரணம் இது. முருகன் மாநாடு நடத்துனீங்கல்ல, அன்றைக்கே உங்கள் முகமூடி கிழிஞ்சு போச்சு. இப்போ தேர்தல் நேரத்தில் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனித்துவத்தை இழந்துடாதீங்கன்னு நீங்கள் அப்படியே மெல்லிய மயிலிறகால வருடி கொடுக்கறதுக்கு ஒரு அவசியமும் கிடையாது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்க. எடப்பாடியாவது வெளிப்படையாக போய் சேர்ந்துக்கிட்டாரு, அதில் ஒரு நேர்மை இருக்குது. நேரடியாக பிஜேபியை ஆற தழுவினார். பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு என்ன மாதிரியான மோசடி வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு பக்கம் முருகன் மாநாடு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அமைப்புகளை உள்ளே சேர்த்துக்கிறது. என்னது இது? வேல் யாத்திரை. எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள்ன்றது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு வந்து கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறது இல்லை, சகலமும் நடக்குது இல்லை. நல்ல நேரம் பார்த்தா நல்ல நேரம் பார்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறது, அதுக்காக சண்டையே நடக்குது. ஆமாம்.
இன்னைக்கு தினமலரில் ஒரு நியூஸ் வந்திருக்குது. திராவிடர் கழக பொதுச் செயலாளர் தலைவர் வீரமணி அவர்கள் 35 திமுக தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போறாரு. திமுக வேட்பாளர்கள் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு வராதன்றாங்க. பெரியார் படத்துல போய் இவர் போய் எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு கேட்டா ஓட்டு வருமா? வேணாம் வராதிங்கன்றாங்க. சனாதன தர்மத்தை பத்தி இப்ப பேச வேண்டியதானே. வீரமணி தங்கள் தொகுதிக்கு வர வேண்டாம் என்ற அந்த 35 தொகுதி வேட்பாளர்களும் மன்றாடுகிறார்கள் திமுக தலைமையிடம். அதுல சுவாரஸ்யமான இன்னொரு தகவல் என்ன தெரியுமா? அந்த தினமலர் ரிப்போர்ட் படி அந்த 35 தொகுதியில சேப்பாக்கம் தொகுதியும் குளத்தூர் தொகுதியும் இல்லை. முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய தொகுதி லிஸ்ட்ல இல்ல. அங்க மட்டும் முடியாது. மத்த தொகுதியில பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவருடைய வாரிசு கொண்டு நடத்தக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு பக்கம் அவங்க வேணான்னு தான் திமுக முடிவு பண்ணிருக்கு. இவர் அழிவாலயத்துல அடம் பிடிச்சு வாங்கியிருக்காரு. அந்தந்த வேட்பாளர் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருக்கான். இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாது என்ன ஆகும்னு தெரியும். இந்த பக்கத்துல ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நம்பர் 1 நம்பர் 2 தொகுதி அவர் போவே இல்லை. போக வேண்டியதானே. இது என்னங்க முரண்பாடு இது? இதை பேசுறதுக்கு ஒரு பத்திரிகாரனுக்கு துப்பு இல்லை.